வணக்கம். இன்னைக்கு சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் ஒரு விஷயம் பயங்கர வைரல் ஆகிடுச்சு. நம்ம ஜோஹோ நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் பத்மஸ்ரீ ஸ்ரீதர் வேம்பு சார் போட்ட ஒரு ட்வீட் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எஜுகேஷனிஸ்ட் மத்தியில் ஒரு மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்கிச்சு. நாம அதை இன்னைக்கு விரிவாக பார்ப்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் இன்னைக்கு அந்த ஸ்ரீதர் வேம்பு சார் போட்ட ஒரு ட்வீட் வந்து பயங்கர வைரல் ஆகிடுச்சு சார். உண்மை சார். நீங்கள் அதை பற்றி என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க சார். அதாவது 19 and 20 ஜூலை 2025 தென்காசியில் இண்டஸ் எம்எஸ்எம்இ எக்ஸ்போ நடந்துச்சுங்க. இதில் நிறைய தொழில் முனைவோர்கள் ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த எக்ஸ்போவை ஆர்கனைஸ் பண்ணது வந்து வாய்ஸ் ஆஃப் தென்காசி அப்படிங்கிற அமைப்பும் ஜோஹோ நிறுவனம் தான் இதை வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. இதோட துவக்க விழாவுக்கு நிறைய விஐபிஸ் வந்திருந்தாங்க. அதில் முன்னாடி நின்று பண்ணவர் பார்த்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ மதிப்புக்குரிய ஜோஹோவோட ஃபவுண்டர் ஸ்ரீதர் வேம்பு சார். இவர் வந்து ஒவ்வொரு ஸ்டாலில் இருக்கக்கூடிய யங் என்டர்பிரனர்ஸ் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணார். அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க, அது பின்னாடி இருக்கக்கூடிய ரேஷனல், அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து இண்டிவிஜுவலாகவே எல்லாத்துலேயும் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் அவர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணாங்க. அப்படி இன்ட்ராக்ட் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஐரா சார்பாக நம்ம வந்து வியட்நாம் ஸ்டடி எம்பிபிஎஸ் இன் வியட்நாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டால் இருந்துச்சு. அங்கே வந்து ஸ்டாலில் வந்து நான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஐராவோட அட்மிஷன் டைரக்டர் மிஸ்டர் விஜயராகவன் சார் இருந்தார். ஏன் நீங்கள் கூட இருந்தீங்க. அப்போ வந்து ஒரு 2 மினிட்ஸ் கேட்டார், என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவர் அப்போயே வந்து ஃபீஸ் எவ்வளோ இருக்குது, இந்த கோர்ஸ் வந்து இந்தியாவுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கா, அங்கே படிக்கணுன்னா என்ன காம்பிடன்சி வேணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ரிட்டன் வந்து இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணலாமா, இப்படி நிறைய கேள்விகளை கேட்டார். இப்படி அந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் அளித்தோம். இது வந்து ஒரு 3 நிமிஷம் அந்த ஒரு ஷார்ட் இன்ட்ராக்ஷன் தான் அது. ஆமாம். பட் அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் கழித்து அவர் போட்ட ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு $4,500 ஜிடிபி இருக்கக்கூடிய கண்ட்ரி தான் வியட்நாம். நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இது மாதிரி ஜிடிபி க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் 4 lakhsக்கு ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்குது. அப்போ இந்தியாவிலையும் இது கிடைக்கலாமே அப்படிங்கிற அவரோட ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். இது ஆரம்பத்தில் பார்க்கும்போது சாதாரண பதிவாக தெரிஞ்சுது. ஆனால் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மீடியாஸு எல்லாமே அதை ரொம்ப அழகாக பிக் பண்ணிட்டாங்க. நியூஸ் 18, பிஸ்னஸ் டுடே இது மாதிரி எல்லா நியூஸ் சேனல்ஸும் அதை எடுத்து ஒரு அழகான டிபேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எவ்வளோ ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட் நிறைய அவர் போட்ட ஒரு 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்கமாக நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துச்சு. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கல்விக்காக கடல் கடந்தும் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு நீட்டில் நல்ல மார்க் எடுத்து வேர்ல்டு வைடாக வந்து இன்றைக்கி இந்தியன் டாக்டர்ஸ் ட்ரெயின் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்தளவுக்கு நம்ம கண்ட்ரி வந்து பொட்டென்ஷியலான கண்ட்ரி தான். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியர்ஸ் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம் இந்தியாவில் வந்து. இப்போ ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம டாக்டர்ஸையும் இந்தியாவால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். பல நாடுகளில், வளர்ந்த நாடுகளில், வளரும் நாடுகளில் இந்தியன் டாக்டர்ஸ்க்கான டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அதுக்கு வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் நம்ம பசங்களோட ஆர்வம் வந்து எங்கேயாவது போய் எப்படியாவது நம்ம டாக்டர் ஆகணும், அது வந்து ஒரு சரியான நாட்டில் போய் தரமான யூனிவர்சிட்டியில் படித்து உலக அளவில் அவங்க வந்து ஒரு பெஸ்ட் டாக்டர் ஆகணுங்கிற அந்த தேடலுக்கு வியட்நாம் வந்து ஒரு சரியான பதிலாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார்.